இந்த ஆபத்தை நீக்க ஒரு எளிய பரிகாரம் உள்ளது. அது என்ன தெரியுமா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் இயல்பிலேயே நிலைத்தன்மையை விரும்பும், வாழ்க்கையில் அடிப்படையை உறுதியாக கட்டிக்கொள்ள ஆசைப்படும் மனப்பாங்கு உடையவர்கள். இவர்கள் எந்த விஷயத்தையும் அவசரத்தில் செய்ய மாட்டார்கள். ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து விலகுவது மிக அரிது. சிறு சிறு விஷயங்களையும் பெரிதாக எண்ணி திட்டமிட்டு செயல்படுவது இவர்களின் இயல்பு. அதனால்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் பின்னால் திரும்பாமல் நிலையாக வளரக்கூடியவர்கள். இவர்களின் வாழ்க்கை முறை என்பது அடிப்படையில் பாதுகாப்பு, நிம்மதி, வசதி, செல்வம், சொத்து ஆகியவற்றை மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது. எவ்வளவு சிரமம் வந்தாலும் மனம் உடையாமல் அமைதியுடன் நிலைத்து நின்று போராடும் தன்மை இவர்களிடம் மிக அதிகமாக காணப்படும். ரிஷபம் ராசிக்காரர்களின் குணாதிசயம் என்பது வெளிப்படையாக சாந்தமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக வலுவான மன உறுதியை கொண்டதாக இருக்கும். பேசும் போது குறைவாக பேசுவார்கள், ஆனால் பேசினால் நேரடியாக சொல்வார்கள். இவர்களுக்கு நடிப்பு, பொய்மை, ஏமாற்றுதல் போன்றவை பிடிக்காது. எளிமையான வாழ்க்கை முறையை விரும்புவார்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் தயங்காத மனம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் அந்த உதவி மீண்டும் திரும்ப வர வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். குடும்பத்தை மையமாக கொண்டு வாழும் தன்மை அதிகம். தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், துணை ஆகியோரின் நலனுக்காக தங்களின் ஆசைகளையே துறக்கும் அளவுக்கு பொறுமை கொண்டவர்கள். ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். ஒருவரிடம் கோபம் வந்தால் நீண்ட நாட்கள் மறக்காமல் வைத்திருப்பார்கள். தொழில் மற்றும் பண வாழ்க்கை எப்படி தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் விஷயத்தில் மிக தெளிவான நோக்கத்துடன் செயல்படுவார்கள். சுய தொழில், வியாபாரம், விவசாயம், நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், தங்கம் வெள்ளி வியாபாரம், உணவு தொழில், கட்டிடத்துறை, வங்கி வேலை, கணக்கு பணி போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். ஒரே தொழிலில் நீண்ட காலம் நிலைத்திருந்து அதையே பெரிய அளவுக்கு வளர்த்து கொள்வதே இவர்களின் ஸ்டைல். ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்கினாலும் காலப்போக்கில் பெரிய அளவில் சொத்துக்களையும் பணத்தையும் சேர்க்கும் யோகம் அதிகம். திடீர் பணவரவு இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பே இவர்களுக்கு உண்டு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செல்வ யோகம், சொத்து யோகம், வீடு வாங்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம் ஆகியவை இயல்பாகவே சேர்ந்தே வரும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முறை பெரிய நிதி உயர்வு ஏற்பட்டால் அதன் பின்பு வறுமை நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு குறைவு. சேமிப்பு மனப்பான்மை அதிகம் இருப்பதால் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பார்கள். தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கும் போது மட்டும் அதிகம் செலவு செய்வார்கள். அழகான வீடு, வசதியான வாழ்க்கை, நல்ல உணவு, நல்ல உடை ஆகியவற்றை விரும்புவார்கள். இவர்கள் சேர்க்கும் பணம் பெரும்பாலும் நிலம், வீடு, தங்கம், விவசாய நிலம் போன்ற நிரந்தர சொத்துக்களாக மாறும். ரிஷபம் ராசிக்காரர்கள் உண்மையான காதலர்கள். இவர்களின் காதல் வேகமானது அல்ல, ஆனால் ஆழமானது. ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அந்த காதல் வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. துரோகம், பொய், மறைவு ஆகியவை இவர்களால் சகிக்க முடியாத விஷயங்கள். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தை நடத்தும் பொறுப்பை தங்களின் தோளில் எடுத்துக்கொள்வார்கள். துணையின் தேவைகள், குழந்தைகளின் எதிர்காலம், குடும்பத்தின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பதே இவர்களின் முதன்மை கடமை என நினைப்பார்கள். சில நேரங்களில் பிடிவாதம் அதிகமாக இருப்பதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை விட்டு கொடுத்து சரி செய்யும் மனமும் இவர்களிடமே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய முக்கிய ஆபத்து என்னவென்றால் அளவுக்கு அதிகமான பிடிவாதமும் மாற்றங்களை ஏற்க மறுக்கும் மனப்பான்மையும். நான் சொல்வது சரி என்ற எண்ணம் வந்துவிட்டால் நல்ல வாய்ப்புகளை இழக்கும் நிலை ஏற்படும். அதோடு அதிகமான ஆசைகள், பொருட்களின் மீது ஆசை, வசதிகளின் மீது அதிக விருப்பு ஆகியவை கடன் சிக்கலுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணமாகலாம். நண்பர்களை அதிகம் நம்பி ஏமாடும் சூழ்நிலையும் ஏற்படலாம். அதனால்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் நிதானமாகவே முடிவு எடுக்க வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. திடீர் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதே முக்கிய அறிவுரை. ரிஷபம் ராசிக்காரர்கள் பூமி தன்மை கொண்ட ராசி என்பதால் இயற்கையோடு இணைந்து வாழும் போது மன அமைதி அதிகமாக கிடைக்கும். சிவ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமை வழிபாடு, துளசி வழிபாடு போன்றவை இவர்களுக்கு மன நிம்மதிகளையும் பண வளர்ச்சிகளையும் தரக்கூடியவை. கோவில் செல்லும் பழக்கம், தர்மம் செய்வது, அன்னதானம் செய்வது போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். பொருளாதார முன்னேற்றத்தோடு சேர்த்து மன அமைதிகளையும் பெறுவதுதான் இவர்களுக்கு உண்மையான வெற்றி. அதேபோல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய ஆபத்து என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளால் அல்ல, தங்களுடைய உள்ளுக்குள்ளே உருவாகும் பழக்கங்களால் தான். குறிப்பாக அதிகமான பிடிவாதம், மாற்றங்களை ஏற்க மறுக்கும் மனப்பான்மை, நான் இவ்வளவு காலம் இப்படித்தான் செய்தேன், இனிமேல் இப்படித்தான் செய்வேன் என்ற எண்ணம் இவர்களை புதிய வாய்ப்புகளிலிருந்து விலக்கிவிடும். தொழிலில் புதிய தொழில்நுட்பம் வந்தாலும், புதிய யோசனைகள் வந்தாலும் அதை கேட்காமல் பழைய முறையவே பிடித்து கொண்டால் முன்னேற வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் இவர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி மெதுவாகி தங்களுக்கு வரவேண்டிய பெரிய உயர்வுகளை மற்றவர்கள் கைப்பற்றும் சூழ்நிலை உருவாகும். அதோடு பணம் மற்றும் பொருட்கள் மீது அளவுக்கு அதிக ஆசை வைத்து கொள்ளும் தன்மை இவர்களுக்கு பெரிய ஆபத்தாக மாறலாம். இதை வாங்கினால்தான் நான் மதிப்புள்ளவன், இந்த வசதி இருந்ததால் தான் நான் சந்தோஷம் என்ற மனநிலை அதிகமானால் கடன், தவறான முதலீடு, தேவையில்லாத செலவுகள் போன்றவை ஒன்றாக சேர்ந்து இவர்களை நிதி சிக்கல்களில் தள்ளும்.
மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து பணம் கொடுப்பதும் கூட்டுத் தொழிலில் கணக்கை பார்க்காமல் போகும் பழக்கமும் மோசமான அனுபவங்களை தரலாம். இதெல்லாம் சேர்ந்து ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மனம் உடையும் காலம் உருவாகும், ஆபத்தாகவே மாறும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ரிஷப ராசிக்காரர்கள் முதலில் செய்ய வேண்டியது தங்களுடைய பிடிவாதத்தை குறித்து புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனதை வளர்த்து கொள்வதுதான். என்னாலே எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை விடுத்து புதியதை கற்றுக்கொள்வது எனக்கு இன்னும் பலன் தரும் என்ற எண்ணத்தை மனதில் உறுதியாக பதிய வேண்டும். தொழிலில் புதிய யோசனைகள் வந்தால் உடனே நிராகரிக்காமல் அதை ஆராய்ந்து பார்க்கும் பழக்கம் உருவாக்கினால் அவர்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும். பண விஷயத்தில் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் 2-3 முறை யோசித்து நம்பகமான ஆலோசனை கேட்ட பிறகே செயல்பட வேண்டும். அதேபோல் யாரிடமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காமல் ஒவ்வொரு உறவையும் சமநிலையோடு அணுகுவது மிக முக்கியம். பணம் கொடுப்பதாக இருந்தாலும் வியாபார ஒப்பந்தமாக இருந்தாலும் எழுதி தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. செலவு செய்யும் போது இது தேவையா, இது எனக்கு பயன் தருமா என்ற கேள்வியை தங்களுக்கே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் பெரும் வீழ்ச்சிகளை முன்பே தடுத்து நிறுத்த முடியும். ஏனென்றால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் பணச்சிக்கல், குடும்ப பிரச்சனை, மனக்குழப்பம் ஆகியவை மெதுவாக விலகும். பால், தயிர், வெள்ளை பூ, வெள்ளை துணி போன்றவற்றை தானமாக கொடுப்பது இவர்களுக்கு மிக நல்ல பலனை தரும். மேலும் சிவபெருமான் வழிபாடு, குறிப்பாக பிரதோஷம், மாத சிவராத்திரி போன்ற நாட்களில் கோவில் சென்று வழிபடுவது மன அமைதிகளையும் வாழ்க்கை நிலைத்தன்மையும் தரும். அன்னதானம் செய்வது, ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது, பெண்களுக்கு உதவி செய்வது ஆகியவை சுக்கிரன் தோஷத்தை குறைக்கும் பரிகாரமாக கருதப்படுகிறது. தினமும் குறைந்தது 1 நிமிடம் கண்களை மூடி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்று 11 முறை சொல்லி மனதில் சொல்லிக் கொண்டால் மனதில் இருக்கும் பயமும் குழப்பமும் குறையும். இது அவர்களுக்கு பண யோகம் வளர உதவும் ஆன்மீக ஆதரவாகவே அமையும். குறிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக தொடங்கி பெரிய செல்வத்தை சேர்க்கும் யோகம் கொண்டவர்கள். இவர்களுக்கு திடீர் லாட்டரி யோகம் இல்லாவிட்டாலும் நிலையான வருமானம், தொடர்ச்சியான தொழில் வளர்ச்சி, சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம். 30 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரும் யோகம் உள்ளது. குறிப்பாக நிலம், வீடு, விவசாயம், தங்கம், வாகனங்கள் போன்ற நிரந்தர சொத்துக்களில் முதலீடு செய்தால் காலப்போக்கில் அது பல மடங்கு பெருகும். ஒருமுறை நல்ல காலம் தொடங்கிவிட்டால் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஏழ்மையை மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களின் பொறுமை, சேமிப்பு, உழைப்பு மூன்றையும் சேர்த்தால் பணக்கார வாழ்க்கை தானாகவே உருவாகும். அரசியல், வியாபாரம், கட்டுமானத்துறை, உணவுத் தொழில், ஆடை தொழில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் மிகவும் வலுவாக இருக்கும். மேலும் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு சொந்த வீடு வாங்கும் யோகம் உறுதியானது. சிலருக்கு 2 வீடு, 3 வீடு வரை சேர்க்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகன விஷயத்தில் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனால் தங்களின் பிடித்த மாடல், பிடித்த நிறம் என்றால் அதற்காக கூடுதல் செலவு செய்வார்கள். சரியான காலத்தில் வாங்கினால் வீடும் வாகனமும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் சேர்க்கும். அதேபோல் சமூகத்துறையில் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் நாள் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் கழியும். இதன் விளைவாக உங்கள் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் இனிமையாக இருக்கும். நன்மை பயக்கும். உங்கள் மாமியார் வீட்டாரிடமிருந்து நன்மைகளை பெற முடியும். மேலும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை விஷயங்களில் சமநிலையை பராமரிக்க வேண்டிய மாதம். நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நன்றாக உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண் வைத்திருப்பது முக்கியம். உங்கள் மூத்த அதிகாரிகளுடன் நல்லுறவை பேணுவதும் அவசியமாக இருக்கும். அலுவலக அரசியலிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள சக ஊழியர்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது மிக முக்கியம். குழு கூட்டங்களில் தெளிவான மற்றும் சமநிலையான கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். குழு திட்டங்களில் உங்கள் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். சில பெண்கள் தங்கள் வேலையை விட்டுவிட்டு புதிய வேலை நேர்காணல்களில் கலந்து கொள்ள தயாராவீர்கள். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை முறையில் சில சமரசங்களை செய்ய உங்களை தூண்டும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். வருமான ஆதாரங்கள் அப்படியே இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தங்கள் தொழிலை புதிய பகுதிகள் அல்லது சந்தைகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிடலாம். வெளிநாட்டில் படிக்கும் குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் கல்வி கட்டணம் செலுத்த நிதி கோருவார்கள். சிறிய விஷயங்களை பெரிய விஷயமாக்குவதை தவிர்த்து உங்கள் துணையுடன் ஒரு நல்ல உறவை பேணுங்கள். குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான நேர்மறையான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எந்த ஒரு தவறான புரிதல்களையும் உரையாடல் மூலம் தீர்க்க முயற்சிக்கவும். தனிமையில் இருப்பவர்கள் ஒரு சுவாரஸ்யமான நபரை சந்திக்க நேரிடலாம். திருப்திகரமான உரையாடலுக்கு வழிவகுக்கும். குடும்ப சூழ்நிலையிலோ அல்லது பொது இடங்களிலோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்வதை தவிர்க்கவும். இந்த மாதத்தில் உங்கள் நேர்மையும் உண்மையும் உங்கள் குழுவில் மிக முக்கியமானதாக இருக்கும். சில திருமணமான பெண்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது பற்றி கூட யோசிக்கலாம். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தோல் ஒவ்வாமை அல்லது தொற்றுகள் உள்ளவர்கள் மருத்துவரை அணுக வேண்டியிருக்கலாம். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அமைதிகளை கொடுக்கும். சிலருக்கு நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். வைரஸ் காய்ச்சல் அல்லது வாய் மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். இந்த மாதத்தில் திருமணமாகாதவர்கள் தங்கள் காதலை முன்மொழிவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும்.
அது மட்டுமில்லாமல் ரிஷபம் ராசிக்காரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். துணையுடன் சண்டை சச்சரவுகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. துணையுடனான சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கடன்களை அடைத்து முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அடிவயிறு கழிவு பாதையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான யோகங்கள் உண்டாகும். சுற்றுலா தலங்களுக்கோ கோயில்களுக்கோ சென்று வரும் யோகம் உள்ளது. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். முதலீடுகளுக்கு எந்தவித குறையும் ஏற்படாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். வண்டி வாகனம் தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத முதலீடுகள் கிடைக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மிகுந்த ஏற்றங்களை பெற ரிஷபராசியினர் துர்க்கை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக நிலுவையில் உள்ள வேலைகளும் நிறைவடையும். வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆதரவையும் ஆறுதலையும் பெறுவீர்கள். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலைகளும் முடிவடையும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கனவுகளால் அல்ல கணக்குகளால் கட்டுப்படுத்த விரும்பும் மனிதர்கள். இன்று நான் என்ன செய்தால் நாளை எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்விதான் இவர்களின் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் இவர்கள் சிறு வயதிலேயே சேமிப்பு, பொறுப்பு, கடமை என்ற வார்த்தைகளோடு பழகி விடுவார்கள். தங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் பெரிய எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. இவர்கள் எதையும் சீக்கிரம் நம்ப மாட்டார்கள். நம்புவதற்கு முன் சோதிப்பார்கள். சோதித்த பிறகே உறுதி செய்வார்கள். அதனால்தான் பலர் இவர்களை மந்தமாக நடப்பவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொண்டு நகரும் நபர்கள். இவர்களின் வாழ்க்கை தத்துவம் மிக எளிமையானது. நிம்மதி இருந்தால்தான் செல்வம், நிலைத்த வாழ்க்கை இருந்தால்தான் மகிழ்ச்சி. அதிக ஆரவாரம், அதிக காட்சிப்படுத்துதல், போலியான புகழ் ஆகியவற்றை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்கள் உழைப்பால் கிடைத்த ஒரு ரூபாய்க்கு கூட மதிப்பு கொடுப்பார்கள். அதனால்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு வாழ்க்கை அமைப்பை உருவாக்கி கொள்வார்கள். அது மெதுவாக இருந்தாலும் உறுதியானதாகவே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் இருப்பவர்கள் உண்மையானவர்கள். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். கஷ்ட காலத்தில் ஓடி வந்து நிற்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அந்த உறவை முழுவதும் வெட்டி விடுவார்கள். மன்னிப்பது வேறு, மறப்பது வேறு என்பதை கடைபிடிப்பவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். எதிரிகளை உருவாக்குவதும் இவர்களின் குணத்தில்தான். தங்கள் நேர்மையாலும் நேரடித்தன்மையாலும் பலருக்கு பிடிக்காமல் போகும் வாய்ப்புகள் அதிகம். இவர்களுக்கு எதிரிகள் பெரும்பாலும் பண விஷயத்தில், சொத்து விஷயத்தில், தொழில் விஷயத்தில் உருவாக்குவார்கள். அதற்கு காரணம் இவர்களின் உழைப்பு மற்றும் நிலைத்த முன்னேற்றமே. இவன் மெதுவாக போனாலும் நிச்சயம் முன்னேறுவான் என்ற உணர்வு சிலருக்கு பொறாமைகளை உருவாக்கும். அதனால்தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து பேசக்கூடாது என்பதே முக்கியமான பாடம். ரிஷபம் ராசிக்காரர்களின் காதல் என்பது சினிமா காதல் மாதிரி வேகமாக வராது. ஆனால் வந்தால் ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் இருக்கும். இவர்கள் காதலில் முதலில் நண்பராக பழகுவார்கள். பிறகு மெதுவாக மனம் திறப்பார்கள். உடனே ஐ லவ் யூ சொல்ல மாட்டார்கள். ஆனால் செயலில் காட்டுவார்கள். காதலிக்கிற நபருக்காக உழைப்பது, பாதுகாப்பது, கொடுப்பது, எதிர்காலத்தை கட்டமைப்பது என்பதே இவர்களின் காதல் மொழி. ஆனால் காதலில் துரோகம் ஏற்பட்டால் ரிஷபம் ராசிக்காரர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். வெளியே காட்டாமல் உள்ளுக்குள் அழுவார்கள். மீண்டும் அந்த நபரை நம்ப பல வருடங்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் காதல் தோல்வி வந்தால் அது இவர்களின் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு ஆழமாக இருக்கும். அதனால்தான் ரிஷப ராசிக்காரர்கள் காதலில் எப்போதும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு ரிஷபம் ராசிக்காரர்கள் முழுமையாக குடும்ப மனிதர்களாக மாறுவார்கள். மனைவி, கணவன், குழந்தைகள், பெற்றோர் எல்லோரையும் ஒன்றாக கட்டி வைத்திருக்கும் தூணாக வைத்திருப்பார்கள். குடும்ப செலவுகளை கணக்கு பார்த்து நடத்துவார்கள். என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்பதே இவர்களின் முதன்மை இலக்கு. சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடு காட்டுவதால் துணைக்கு சிரமமாகலாம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அக்கறையை புரிந்து கொண்டால் இவர்களை விட பாதுகாப்பான வாழ்க்கை யாராலும் தர முடியாது. திருமண வாழ்க்கையில் முக்கிய சவால் இவர்களின் பிடிவாதம். தங்கள் கருத்தையே சரி என்று நினைப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனால் ஒருமுறை மனம் மாறிவிட்டால் முழுமையாக மாறக்கூடிய குணமும் இவர்களிடம் உண்டு. அதனால்தான் ரிஷப ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் காலப்போக்கில் மிகவும் நிலையான
பாதுகாப்பான வாழ்க்கையாகவே மாறும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வது கனவாக இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு வந்தால் அதை நடைமுறை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார்கள். வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு சென்று நிலைநிறுத்தும் யோகம் உண்டு. ஆரம்பத்தில் மனம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் போன பிறகு அங்கேயே வீடு, வாகனம், சேமிப்பு எல்லாம் உருவாக்கும் திறன் இவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக கட்டுமானம், உணவு, விவசாயம், வணிகம், ஹோட்டல், லாஜிஸ்டிக் போன்ற துறைகளில் வெளிநாட்டில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வெளிநாடு வாழ்க்கை இவர்களுக்கு பணம் மட்டுமல்ல, சிந்தனை மாற்றத்தையும் தரும். பழைய பிடிவாதம் குறைந்து புதிய கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளும் மனம் உருவாகும். இதனால் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதே போலதான் ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பு, பொறுமை, தொடர்ச்சி என்ற 3 ஆயுதங்களோடு பிறந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு உடனடி லாபம் தரும் தொழில்களை விட காலப்போக்கில் பெரிய பலன் தரும் தொழில்கள் மிகவும் பொருந்தும். விவசாயம், தோட்டக்கலை, பால் தொழில், உணவு உற்பத்தி, ஹோட்டல், கபே, பேக்கரி, அரிசி மில், மளிகை வியாபாரம் போன்றவை இவர்களுக்கு இயல்பாகவே பொருந்தும். அதேபோல் கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட், வீடு வாடகை வியாபாரம், மண் சம்பந்தப்பட்ட தொழில்கள், டைல்ஸ், செங்கல், சிமெண்ட், ஹார்ட்வேர் போன்ற வியாபாரங்களில் ஈடுபட்டால் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் பின்னர் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும். மேலும் ரிஷப ராசிக்காரர்கள் அழகையும் வசதிகளையும் விரும்புவதால் ஆடை வியாபாரம், நகை வியாபாரம், அழகு சாதன பொருட்கள், இன்டீரியர் டிசைன், பர்னிச்சர் வியாபாரம், லக்ஸரி பொருட்கள் விற்பனை போன்ற துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். இசை, கலை, பாடல், நடிப்பு போன்ற கலைத்துறைகளிலும் இவர்களுக்கு மறைந்த திறமை இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தினால் புகழும் பணமும் ஒரே நேரத்தில் வரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது ஒரே நாளில் வருவது இல்லை. ஆனால் காலத்தோடு உருவாகும் ராஜயோகம். ஆரம்பத்தில் சாதாரண ஊழியராக தொடங்கினாலும் காலப்போக்கில் மேலாளர், உரிமையாளர், தலைமை பொறுப்பாளர் என்ற நிலைக்கு செல்லும் யோகங்கள் அதிகம். அரசு வேலை, வங்கி வேலை, பொதுத்துறை நிறுவனங்கள், நிர்வாக பதவிகள், அரசு தொடர்புடைய பதவிகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் இதையெல்லாம் தாண்டி இவர்களின் ராஜயோகம் அவர்களுடைய குணத்தாலே உருவாகிறது. நேர்மை, பொறுப்பு, நம்பகத்தன்மை ஆகியவை இவர்களை உயர்த்தும் ஏணியாக மாறும். மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவதிலும் கீழ் வேலை செய்பவர்களின் மரியாதைகளை பெறுவதையும் இவர்களுக்கு தனித்திறமை இருக்கும். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் அதிகாரம் கிடைத்தாலும் திமிர் பிடிக்காமல் அடக்கமாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல இருக்காது. சில இடங்களில் பெரிய வளைவுகள் இருக்கும். 24 27 வயதில் வாழ்க்கையின் முதல் பெரிய பொறுப்பு வரும். 32 30 வயதுக்குள் தொழில் அல்லது வேலை தொடர்பான பெரிய மாற்றம் ஏற்படும். 36 வயதுக்கு மேல் சொத்து, வீடு, வாகனம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் முக்கிய முன்னேற்றம் வரும். 45 வயதுக்கு பிறகு வாழ்க்கை மிகவும் நிலையான கட்டத்திற்கு செல்வதற்கான யோகங்கள் உண்டு. இந்த திருப்பங்கள் அனைத்தும் வெளிப்படையாக சிரமமாக தோன்றினாலும் பின்னால் நல்ல பலன்களை தரும். ரிஷபராசிக்காரர்கள் அந்தந்த நேரங்களில் பொறுமையை கைவிடாமல் தங்கள் உழைப்பை நிறுத்தாமல் இருந்தால் வாழ்க்கை தானாகவே அவர்களை உயர்த்தும். சிறு வயதில் ரிஷபராசிக்காரர்கள் சற்று அமைதியான குழந்தைகளாக இருப்பார்கள். இளமை காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும். குறிப்பாக 20 30 வயது வரை போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது அவர்கள் வலுவாக்கும் காலம். 30 வயது 40 வயது காலம் உயர்வு காலமாக இருக்கும். 40 வயதுக்கு பிறகு அவர்கள் சேர்த்த உழைப்பின் பலனை அனுபவிக்கும் காலம் தொடரும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் வாழ்க்கையில் சந்தோஷம், பணம், உறவு ஆகிய மூன்றிலும் சமநிலை தேவை. அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அல்லது அம்பாள் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதி, பணத்தில் நிலைத்தன்மை, மனதில் தெளிவு ஏற்படும். வெள்ளைப்பூ, பால், தயிர், சர்க்கரை, அரிசி போன்றவற்றை தானமாக வழங்குவது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரும். குறிப்பாக பெண்களுக்கு உதவி செய்வது சுக்கிர கிரகத்தின் அருள் கிடைக்கச் செய்யும். சிவபெருமான் வழிபாடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்தது. பிரதோஷ நாட்களில் நந்தி வழிபாடு செய்வது, சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் தொழில் தடைகள், குடும்ப பழக்கங்கள், குழப்பங்கள், மன அழுத்தம் குறையும். மேலும் துளசி மாலை அணிந்து விஷ்ணு வழிபாடு செய்வதும் நல்ல பலன் தரும். தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் கீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை ஜபிப்பது மனதை நிலைப்படுத்தும். அதேபோல் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான் வழிபாடு மன அமைதிகளை பெற, செவ்வாய்க்கிழமை ஹனுமன் வழிபாடு பயம் குறைய, புதன்கிழமை விநாயகர் வழிபாடு முடிவு தெளிவு பெற, வியாழக்கிழமை குரு வழிபாடு அறிவு வளர, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண வளர்ச்சி பெற, சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடு தடைகள் குறைய, ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உடல் வலிமை பெற. இப்படி தொடர்ந்து செய்யும் போது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒழுங்கும் ஒளியும் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் வசிக்கும் வீட்டில் தெற்கு மற்றும் மேற்கு திசைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தெற்கு திசையில் படுக்கைத்திரை வைத்தால் வாழ்க்கை நிலைத்திருக்கும். மேற்கு திசையில் சேமிப்பு பொருட்கள் வைத்தால் பணம் கையில் தங்கி நிற்கும். வடக்கு திசையில் குப்பை அல்லது பழைய பொருட்கள் வைத்தால் பண ஓட்டம் தடைபடும். வீட்டில் செடி வளர்ப்பது, குறிப்பாக துளசி, மணி பிளான்ட் போன்ற செடிகள் வைத்தால் மன அமைதி அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் மண்ணோடு தொடர்புடையவர்கள் என்பதால் காங்கிரீட் மட்டுமல்ல, இயற்கை ஒளி, காற்று வரும் வீடுகளில் வல்லது இவர்களுக்கு நல்லது. இது மன அழுத்தத்தை குறைக்கும்.
அதேபோல் ரிஷபராசி ஆண்கள் பொதுவாகவே அதிக பொறுப்புணர்வுடன் இருப்பார்கள். குடும்பத்தில் சுமையை தங்கள் தோளில் சுமக்க தயார். சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடு காட்டுவார்கள். ஆனால் அது அக்கறையின் வெளிப்பாடு. பண விஷயங்களில் கடுமையான கணக்கு பார்வை இருக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி பெண்கள் குடும்பத்தை அழகாக நிர்வகிக்கும் திறன் கொண்டவர்கள். பண சேமிப்பு, வீடு ஒழுங்கு, குழந்தைகளின் எதிர்காலம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். இவர்களுக்கு அழகியல் உணர்வு அதிகம். வீடு அழகாக இருக்க வேண்டும், வாழ்க்கை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை. இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் சற்றே அமைதியாக இருப்பார்கள். பிடித்த பொம்மை, பிடித்த உணவு, பிடித்த பழக்கம் என்று ஒன்றை பிடித்து கொண்டால் அதைவிட மாட்டார்கள். பாடங்களில் மெதுவாக இருந்தாலும் ஒரு முறை புரிந்து கொண்டால் மடக்க மாட்டார்கள். இவர்களை திட்டுவதை விட மெதுவாக புரிய வைத்தால் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். இசை, ஓவியம், தோட்டம், செல்லப்பிராணிகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.